ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா, உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ 2 செட் ஆஃப் பைல்ஸ். பைல் 1 வந்து இந்த பர்பிள் கலர் ஸ்டோன், பைல் 1 அமெத்திஸ்ட், அண்ட் பைல் 2 வந்து லைட் க்ரீன் எமரல்டு. ஸோ உங்களுடைய இன்ட்யூஷன் எது சொல்லுதோ அது உங்களுடைய பர்ஃபெக்ட் ரீடிங்காக இருக்கும். உங்களுடைய கரண்ட் சுச்சுவேஷன் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் வந்து என்ன போயிட்டுருக்கு. ஸோ பைல் 1 இந்த அமெத்திஸ்ட் ஸ்டோன் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு ப்ரெடிக்ஷன். போயிடலாம். உங்களுடைய கரண்ட் சுச்சுவேஷன் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் வந்து என்ன போயிட்டுருக்கு. பைல் 1 ஓகே. ஸோ கார்ட்ஸ் எடுத்துடலாம். ஸோ ஃபஸ்ட் எனக்கு வர்ற பாயிண்ட் சுச்சுவேஷன் வந்து மூவ் ஆகாமல் இருக்குது. நிறைய பிரச்சனைகள். 6 ஆஃப் ஸ்வார்ட்ஸ், அதாவது கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் பிரச்சனைகளாக இருக்கலாம், இல்லை கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைகள் கூட உங்களுக்கு இருக்குது. ஸோ சம் கன்ஃபியூஷன், என்ன நீங்கள் வந்து முடிவு எடுக்கிறது அப்படின்ற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் திங், இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் அப்படின்றது வந்து கலந்து இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. 3 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அண்ட் டெவில் எனர்ஜி வந்திருக்கு. ஸோ சில சமயம் இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணவும் விரும்பலை, உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்குது. சில சமயம் இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து கண்டினியூ பண்ணணும் விரும்புகிறீங்க. ஸோ இங்கே டெவில் எனர்ஜி வந்திருக்கிறனால ஒரு அடிக்ஷன் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஒரு மென்டலி இங்கே இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு அடிக்ட் ஆகிருக்கீங்க இன் சப்கான்சியஸ் மைண்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து பெருசாக எனக்கு ஹெல்த்தியாகவும் எனக்கு தெரியலை. அதே மாதிரி வந்து ரிலேஷன்ஷிப்பில் வந்து நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு தெரிஞ்சும் இருக்குது. எக்ஸாம்பிள் சொல்லலாம், சூழல்கள் சொல்லலாம், சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்படி அந்த ப்ராப்ளம் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு கணிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனும் இங்கே இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஓகே. ஸோ வேறு என்ன இருக்குது. பட் உங்களுக்கு வந்து இங்கே ஓவராலாக எனக்கு என்ன தெரியுதுன்னா, உங்களால் வந்து எந்த ஒரு முடிவு வந்து ஸ்ட்ராங்காக எடுக்க முடியலை. ஸோ வேறு என்ன இருக்குது அப்படின்றது பார்க்கலாம். ஸோ இங்கே எப்படி இருக்குது அப்படின்னா, 4 ஆஃப் பென்டக்கிள்ஸ், கிங் ஆஃப் கப்ஸ் அண்ட் 2 ஆஃப் பென்டக்கிள்ஸ், இந்த 3 கார்டு உங்களுக்கு வந்திருக்கு. இங்கே வந்து இப்போ ஒரு சிச்சுவேஷன் வந்து திஸ் ஆர் தட் அப்படின்றது வந்து உங்களுடைய லைஃப்பில் போயிட்டுருக்கலாம். ஒரு இம்பேலன்ஸ்டு சிச்சுவேஷன் உங்களோட லைஃப்பில் இருக்குது. உங்களுடைய ஃபேமிலி சிச்சுவேஷன், உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்ற மாதிரியும் இருக்குது. சிலருக்கு வந்து ஒரு இன்டெசிஷன் ஸ்டேஜில் தான் இருக்கீங்க. இங்கே வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தெரிகிற மாதிரி இருக்குது. இங்கே ஏதோ ஒரு விஷயம் உங்களுடைய ஃபேமிலி சிச்சுவேஷன், இல்லை உங்களுக்கு வந்து எமோஷ்னலி உங்களுக்கு வந்து சம் பர்சன் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்காக எனக்கு தெரியுறாங்க. இவங்க வந்து உங்களை விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை, உங்களுடைய லைஃப்பை வந்து ஒரு ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இந்த லைஃப்பில் வந்து ஏதோ ஒரு இம்பேலன்ஸ், அதாவது வந்து நீங்கள் ஏன்னா ஃபஸ்ட்டு வந்த பாயிண்ட் வந்து நீங்கள் நினச்சது நெக்ஸ்ட் போகணும்னு நினைக்கிற விஷயத்துக்கு வந்து சம் இம்பேலன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த பர்சனுக்கு தெரிஞ்சிருக்கலாம், இல்லை உங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கலாம். ஸோ இவங்க வந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதனால் உங்களால் வந்து சில விஷயங்கள் வந்து எடுக்க முடியல. இது கிங் ஆஃப் கப்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம், ஓகே, ஆர் குவீன் ஆஃப் கப்ஸ் அப்படின்றதும் எடுத்துக்கலாம், ஓகே. ஸோ இவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க, உங்களுடைய மனசை வந்து நல்லா புரிஞ்சவங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. உங்களுடைய மூவ்மெண்ட் வந்து இவங்களுக்கு தெரியுது அப்படின்ற மாதிரி தெரியுது. நீங்கள் எப்படி மூவ் பண்ணிட்டு இருக்கீங்க, எப்படி வந்து முடிவு எடுத்துகிட்டு இருக்கீங்க, அந்த மாதிரி உங்களுக்கு தெரியுது அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ அதனாலேயே ஒரு டெசிஷன் இல்லாத ஒரு சிச்சுவேஷன் தான். அதாவது வந்து ஒரு 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 விஷயத்தை வந்து உங்களுக்கு வந்து ஸ்மூத்தாக அணுக முடியலை, ஒரு நெக்ஸ்ட் போக முடியலை. பட் இங்கே வந்து நான் சொல்கிற விஷயம் வந்து இந்த சிச்சுவேஷன் வந்து உங்களுக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, மறுபடியும் உங்களுடைய இந்த இன்னர் செல்ஃப், இந்த நீங்கள் வந்து இந்த இம்பேலன்ஸ் போகிறதுக்கு காரணமே இந்த சிச்சுவேஷன் தான், ஓகே. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம், நல்ல விஷயங்கள் இங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. கேரிங் தெரியுது, அந்த மாதிரி இருக்குது. இந்த மெம்பர் யாராக வேணாலும் இருக்கலாங்க. ஃபேமிலி, ஒரு பர்சன், உங்களுடைய ரொம்ப க்ளோஸாக பழகினவங்க, ரொம்ப தெரிஞ்சவங்க, பேரண்ட், யார் வேணாலும் இருக்கலாம். பட் இவங்க வந்து உங்களுடைய எமோஷனல் சைடை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஈவன் தோ நான் இன்னொரு விஷயம் சொல்லனாலும் இந்த பர்சனாலேயும் உங்களுக்கு வந்து சம் இம்பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு தானே சொல்லுவேன். இந்த பர்சன் ஏன்னா வந்து உங்கள் மனசு
மனசுக்கு பிடிக்கிற மாதிரி உங்களால் வந்து ஸ்டெப் எடுக்க முடியலை. இருந்தாலும் இந்த பர்சன் வந்து உங்களை வந்து ஒரு தொடர்ந்துட்டு இருக்காங்க மாதிரி இருக்குது. இங்கே வந்து ஒரு 2 சிச்சுவேஷன் தெரியுது. வேறு என்ன உங்களுக்கு அட்வைஸ் வருதா அப்படின்றத பார்க்கலாம். உங்களுடைய சிச்சுவேஷனுக்கு என்ன அட்வைஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் யூனிவர்ஸ்கிட்ட இருந்து? ஸோ 2 டைப் ஆஃப் மெசேஜஸ் வந்திருக்கு. 2மே உங்களுக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இல்லாமல் தான் இருக்குது. ஸோ 2 சிச்சுவேஷனும் எப்படி இருக்குது அப்படின்னா, சர்டன் பவுண்ட்ரிஸ் 2 இடத்துலையும் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து நான் பர்சனலாக உங்களுடைய இது பார்க்கும்போது உங்களுடைய ஒரு இது என்ன அப்படின்னா, உங்களுடைய தாட் என்ன எப்படி இருக்குது அப்படின்னா, 2 சைட்லேயும் உங்களுக்கு பெருசாக ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி, இந்த பர்சனை நம்புறதா, இல்லை இவங்க சொல்கிறத நம்புறதா, இல்லை இந்த வழி சூஸ் பண்ணுறதா, இல்லை அந்த வழி சூஸ் பண்ணுறதா, திஸ் ஆர் தட் அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் உங்களுக்கு இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து இந்த 2 சிச்சுவேஷன்லேயும் நீங்கள் வந்து ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இல்லாமல் தான் இருந்திருப்பீங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. சில விஷயங்கள் உங்களுக்கு வந்து தடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. சில விஷயங்கள் வந்து விலகி வர முடியல. இதுலேயும் பெருசாக உங்களுக்கு மனசுக்கு வந்து ஒரு அமைதி அப்படின்றது வந்து 2 இதுலேயும் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் ஒருத்தவங்களோட இது எப்படி இருக்குன்னா, கிங் ஆஃப் கப்ஸ் சம் கேரிங் தெரியுது. ஒருத்தவங்களுடைய ஒரு இது வந்து ஒரு கேரிங், ஒரு ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. ஒருத்தவங்களுடைய ஒரு இது வந்து ஒரு டெவல் எனர்ஜி கொடுக்குது. ஓகே, என்ன உங்களுக்கு வந்து அட்வைஸ் வருது அப்படின்றது பார்க்கலாம். உங்களுடைய அட்வைஸ் என்ன அப்படின்றது பார்க்கலாம். யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன அட்வைஸ் கொடுக்க போகிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸ்டார், ஓகே, எப்படி இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியாத ஒரு வழியை வந்து ஃபோர்ஸ் பண்ணுறீங்க. அது வந்து லைஃப்பில் வந்து கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க. அதாவது வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால், ஒரு காட்டுக்குள்ளே நீங்கள் போகிற மாதிரி தான். ஒரு காட்டுக்குள்ளே நீங்கள் போகிறீங்க, பட் அங்கே வந்து வழி தெரியாது. எப்படி போனால் எங்கே போய் ரீச் பண்ணுவோம் அப்படின்னு தெரியாது. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு வழியை வந்து நீங்கள் சூஸ் பண்ண நினைக்கிறீங்க. போகாத இடம் அப்படின்னு சொல்லலாம். இனிமேல் தான் நீங்கள் வந்து அதுக்குரிய வழி தான் உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். பட் உங்களுக்கு எங்கே போய் அது ரீச் ஆகும் அப்படின்றது தெரியாது. நீங்கள் எப்படி போவீங்க அப்படின்ற மாதிரியும் இல்லை. ஸோ இது வந்து காரில் போவீங்களா, இல்லை ட்ரெயினில் போவீங்களா, அங்கே வந்து எப்படி போய் ரீச் பண்ணுவீங்க அதெல்லாம் இல்லை. ஆனால் நீங்கள் போகிற ஒரு வழி தான் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் நீங்கள் அந்த நியூ திங்கை தான் நீங்கள் தேடிட்டுருக்கீங்க. அதை வந்து எப்படியாவது உங்கள் லைஃப்பில் வந்து கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. நீங்கள் எடுக்கிற டிசிஷன் வந்து ஒரு எமோஷ்னலாக தெரியலை. உங்களுக்கு தேவையான ஒரு விஷ் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு இருக்கிற ஆசை அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுடைய தாட்ஸ் எப்படி வந்திருக்கு அப்படின்னா, நீங்கள் ஆசைப்படுற விஷயம் ஸ்டார். அதில் வந்து எப்படிப்பட்ட ஒரு வழி இருந்தாலும் நீங்கள் போகிறதுக்கு ரெடி. ஈவன் தோ அங்கே வந்து பிரச்சனை இருந்தாலும். உங்களுடைய ரீடிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எப்படின்னா, இது ரிலேஷன்ஷிப்பில் தான் ஒரு ரீடிங் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆனால் உங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஏதோ அங்கே வந்து அதிருப்தி இருக்குது. ஒரு இந்த மாதிரி தான் நீங்கள் போகணும், இந்த மாதிரி தான் நீங்கள் சூஸ் பண்ணணும், இப்படி தான் நீங்கள் இருக்கணும், அந்த மாதிரியெல்லாம் ஒரு ப்ரெஷர் கொடுக்குறது, அந்த மாதிரியும் இருக்கலாம். ஸோ அந்த சரவுண்ட்ஸ், அந்த பீஸ் வந்து உங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. உங்கள் லைஃப்க்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்டார்ட் நீங்கள் பண்ணலாமே அப்படின்ற மாதிரி உங்களுடைய இது தெரியுது. ஸோ சம்திங் உங்களுடைய கார்ட்ஸ், உங்களுடைய கார்ட்ஸ் பார்க்கும்போது ஒரு சாட்டிஸ்ஃபைட் இல்லாத ஒரு லைஃப் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த ஸ்டார் நீங்கள் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க. சொல்லணும் அப்படின்னா, இது ஒர்க்கில் சொல்லலாம். ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணணும், புதிய முயற்சிகள் நீங்கள் பண்ணணும். அது வந்து தொழில் ரீதியாக இருக்கலாம், ஒர்க்கில் இருக்கலாம், அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. எமோஷ்னலாக இவங்க சப்போர்ட் பண்ணல. அதனால் உங்களுக்கு பிடிச்ச நீங்கள் ஆசைப்படுற ஒரு லைஃப்பில் வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அதுதான் உங்களுடைய கார்ட்ஸ் வந்திருக்கு. ஓகே, ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. உங்களுக்கு சூட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க. தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பைல் 2 இந்த எம்ரல்ட் க்ரீன் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்குரிய ப்ரெடிக்ஷன். ஓகே, உங்களுடைய கரண்ட் சிச்சுவேஷன், ரிலேஷன்ஷிப்பில் என்ன போயிட்டுருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்திருக்கிற கார்டே 6 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு.
நீங்கள் க்ரீன் சூஸ் பண்ணீங்க, க்ரீன் கார்டு வந்திருக்கு. ஓகே, பார்க்கலாம். எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, இந்த பர்சன்ட்ட இருந்து மெசேஜ் கால் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஓகே, எஸ். உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, நீங்கள் எப்படி இருக்கீங்களோ சிச்சுவேஷன், அதே மாதிரி தான் அந்த பர்சனும் இருக்காங்க. ஸோ இது வந்து ட்வின் ஃப்ளேம் எனர்ஜி ஆர் சோல்மேட் கனெக்ஷன். ஸோ ஒரு பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன். உங்களுடைய ஃப்ரெண்டு, உங்களோட ரொம்ப நல்லா புரிஞ்சவங்க, பழகுனவங்க, அந்த மாதிரி தெரியுது. ஸோ உங்களை பற்றி உங்கள் மனசு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி தெரியுது. அதாவது வந்து நீங்கள் டிஸ்டன்ஸில் இருந்தாலும் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ அதே தான் அந்த பர்சனும் ஃபீல் பண்ணுறாங்க. இங்கே எப்படி இருக்குது சிச்சுவேஷன் அப்படின்னா, 10 ஆஃப் வாண்ட்ஸ், குயின் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். ஸோ இந்த பர்சன் வரணும்னு தான் நினைக்கிறாங்க, உங்கள்கிட்ட வந்து பேசணும். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் போயிட்டு இருந்தாலும் உங்களுக்கு கூட இருக்கலாம், 10 ஆஃப் வாண்ட்ஸாக இருக்கலாம். பட் அந்த பர்சன் வந்து உங்களோட வந்து பேசணும்னு தான் நினைக்கிறாங்க, அதில் வந்து டவுட்டே கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்திருக்கிற கார்டு என்ன அப்படின்னா, 9 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அண்ட் பேஜ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு. இவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம், அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டெபிலிட்டியான ஒரு ஒர்க் இல்லாமல் இருக்கலாம், இல்லை உங்களை வந்து ஒரு கமிட்டடாக, அதாவது மேரேஜ் வரைக்கும் போகிறதுக்கு இவங்களுக்கு இப்போதைக்கு அந்த அந்த பண ரீதியாக, இல்லை வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு கடன் சுமை அப்படின்றது அவங்க ஃபேமிலிக்குள்ளே போயிட்டுருக்கலாம். அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ உங்களை வந்து ஒரு மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னா, அவங்க வந்து ஒரு ஸ்டெபிலிட்டியான லைஃப் உங்களுக்கு வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க வந்து இப்போதைக்கு அவங்க பேஜில் தான் இருக்காங்க. மேபி இது வந்து லேடீஸ் அப்படின்னா, அவங்க ஃபேமிலி சிச்சுவேஷன் அவங்களுக்கு பெருசாக ஒரு சப்போர்ட்டிவாக இருக்காது அப்படின்ற மாதிரி தெரியுது. இதே ஜென்ஸ் அப்படின்னா, ஸ்டெபிலிட்டியான ஒரு ஒர்க் அப்படின்றது வந்து கிடைச்சிருக்காது. ஸோ அதுக்காக இவங்க வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருப்பாங்க, போராடிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு ஒர்க் வந்து கரெக்டாக ஒரு நிலை இல்லாமல் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இங்கே இருக்குது. ஆனால் உங்களுடைய 2 பேருடைய வாய்ப்பு பார்க்கும்போது 6 ஆஃப் கப்ஸ் அண்ட் 6 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வரும்போது, இந்த பர்சன் வந்து வேறு யாரையும் நினைக்கல. இந்த பர்சனுடைய மனசில் நீங்கள் மட்டும் தான் இருக்கிறீங்க. இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இப்போ இல்லைனாலும் கண்டிப்பாக அந்த ரிலேஷன்ஷிப்க்கு வந்து இவங்க வந்து உயிர் கொடுப்பாங்க, அதில் வந்து டவுட்டே கிடையாது. ஸோ இவங்க கண்டிப்பாக வருவாங்க. ஏன்னா உங்களை தாண்டி அவங்களுக்கு வேறு எந்த ஒரு உலகம் அங்கே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு வந்து இவங்க ரீச் பண்ணுவாங்க. பட் இது வந்து கொஞ்சம் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா 6 மந்த்ஸ் அப்படின்றது எடுத்துக்கலாம். சிலருக்கு வந்து ஒரு கால் மெசேஜ்னா 6 வீக்ஸ் அப்படின்றது எடுத்துக்கலாம். இவங்களுக்கு வந்து தைரியம் இல்லாமல் இல்லை, இவங்களுக்கு வந்து மனசில் வந்து பலம் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஸோ இவங்களுக்கு வந்து பிரச்சனை என்ன அப்படின்னா, பென்டக்கிள்ஸ் சைடில் பிரச்சனை இருக்குது. அதே மாதிரி சிலருக்கு குடும்ப சுமை அப்படின்றது கூட இங்கே இருக்குது. குடும்ப சுமை, ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பு அப்படின்றது மூத்த பிள்ளையாக இருக்கலாம், இல்லை இளைய பிள்ளையாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியெல்லாம் இங்கே இருக்குது. சிலருக்கு வந்து பேரண்ட்ஸ் வந்து பெருசாக இங்கே சப்போர்ட்டிவாகவும் இல்லை அப்படின்ற மாதிரி தெரியுது. உங்களுக்கு இல்லைன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு பிரச்சனை தான் இங்கே இருக்குது. தவிர உங்கள் 2 பேருக்குள்ள ஒரு நல்ல ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், ஈவன் தோ நீங்கள் பக்கத்தில் இல்லை அப்படின்னாலும், டிஸ்டன்ஸில் இருக்கிறீங்க அப்படின்னாலும் நோ ப்ராப்ளம். இவங்க வந்து உங்களை தான் நினச்சிட்டு இருக்காங்க, உங்களை தான் வந்து மேரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அதில் வந்து டவுட்டே கிடையாது. பட் சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னா, கடந்து வர முடியலை, சில விஷயங்களை வந்து கடந்து வர முடியலை. சில ஈவன் இது வந்து சொசைட்டி சம்மந்தப்பட்ட விஷயம். அதாவது வந்து இது எப்படி இருக்குன்னா, அவங்க வந்து ஒரு ஸ்டேட்டஸில் கம்மியாக கூட இருக்கலாம் உங்களை கம்பேர் பண்ணும்போது. சிலர் வந்து ஃபேமிலி அக்செப்ட் பண்ணாமல் இருக்கலாம். ஓகே, அந்த மாதிரியும் இருக்குது. ஸோ மற்றபடி உங்களோடது பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவான ஒரு மெசேஜ் தான் தெரியுது. அதுக்காக நான் இன்னொரு கார்டு யூனிவர்ஸ் என்ன ஃபைனலாக சொல்கிறாங்க அப்படின்றது பார்க்கலாம். கான்ஃபிடென்ட்டாக இருங்க. ஹை ப்ரீஸ்டஸ் வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு பெஸ்ட் பேர் அப்படின்னு நான் சொல்லுவேன். இவங்க இல்லை நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. கண்டிப்பாக இது வந்து ஒரு சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இங்கே வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும், அதுதான் இங்கே மெயினாக இங்கே வந்து தெரியுது. ஓகே, பட் ஆனால் இந்த பர்சன் வந்து மனசு மாறலை, எதுவுமே ஒரு சேஞ்சஸ் இல்லை. நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அது மைண்ட் செட்டில் தான் அவங்க இருக்கிறாங்க. ஓகே, அதே மாதிரி வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். இந்த பர்சன் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டே இருங்க, ப்ரேயர் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நடக்கும். இது வந்து ஒரு கேரண்டியான ஒரு கார்டு. உங்களுக்கு வந்து நீங்கள் நினைக்கிற விஷயம் யூனிவர்ஸ் வந்து கொடுக்குறதுக்கு ரெடியாக தான் இருக்கிறாங்க. உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அங்கே வந்து நீங்கள் மனசு தளராமல் நீங்கள் வந்து அதுக்குரிய ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ இந்த பர்சனுக்கு ஒரு ஜாப், நல்ல ஜாப் இருக்கலாம், இல்லை சம் ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்து அவங்க வெளியே வர்றதுக்கும் உங்களை வந்து மீட் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். ஓகே, ஸோ தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.